முகங்கள் புதிய ஸ்வரங்கள் புதிய முகங்கள். தங்கநகை உலகெங்கும் புகழ்பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி. புதிய முகங்கள் புதிய ஸ்வரங்கள் புதுவிதமான இசை ஸ்வரங்கள். பாருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள். பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. ஜெயபிரகாஷோடு போட்டியிட்டு பாட நாம் ஒருவரை அழைக்க வேண்டும். இவர் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வருகின்றார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ரத்தினக்கோட்டை அஞ்சல் அம்பேத்கர் நகர் சு ரஞ்சித் குமார். எங்கே உற்சாக வரவேற்பு சு ரஞ்சித் குமார். உடலில் சில ஊனம் இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பினை வழங்கிய நிகழ்ச்சி பாட்டுக்கு பாடு நிகழ்ச்சி. அதிலும் பார்வை இழந்தவர்கள் அதிகமாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி ஒன்றுதான். விஷுவல் மீடியா என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி சிலருக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கும் என்பது மற்றவர்களை பொறுத்தவரையில். ஆனால் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் திறமை ஒன்றுக்கே மதிப்பளிக்கின்றோம். இதோ வந்திருக்கிறார். உங்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் சார். படித்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது பணிபுரித்துக் கொண்டிருக்கிறீர்களா? சார் அறந்தாங்கில ஜெமினி சில்க்ஸ் ரெடிமேட்ஸில் பில்டிங் செக்ஷனில் வேலை பார்த்துருக்கேன். ஓ சரி சரி. விலையை நிர்ணயிப்பது உங்கள் பொறுப்பு. சார் விலை நிர்ணயிச்சிருக்காங்க, அதை ரேட்டை மட்டும் போட்டு கொடுக்குறது. ஓ, அந்த போட்ட விலையை நீங்கள் எழுதி கொடுப்பது உங்கள் பொறுப்பு. சரி. இசைக்குழுக்களில் பாடிய அனுபவம் உண்டா உங்களுக்கு? ஓரளவு உண்டு. தொலைக்காட்சியில் இல்லை சார், இதுவரை இல்லை. ஆகவே சின்ன வயசுலேருந்து ஆசை. சின்ன வயசிலிருந்து ஆசை 15 ஆண்டுகளாக தொடரும் நிகழ்ச்சி அல்லவா. ஆகவே சிறு வயதிலிருந்து கொண்ட ஆசை இப்போது நிறைவேறியிருக்கிறது. வெளுத்த கட்டங்கள். எங்கே அபூர்வமான பாடல் ஒன்றை பாடுவீர்கள் என்று நினைக்கின்றேன். எங்கே காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத. மம்பட்டியம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. மம்பட்டியம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற ஒண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத. மம்பட்டியம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. மம்பட்டியம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. சந்தையில கொட்டி வச்சான், கொடுமைய தட்டி வச்சான், வேற என்ன மிச்சம் வச்சான். சொல்லு மேல தான் படுத்தான், ஏழைக்கெல்லாம் பூவெடுத்தான். அத்திமலை பாற இன்னும் பேசுதவன் பேர, அந்த அத்திமலை பாற இன்னும் பேசுதவன் பேர. காட்டு வழி போற ஒண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத. மம்பட்டியம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. மம்பட்டியம் பேரு பாரு. மலையூர் மம்பட்டியான் திரைப்பட பாடல் இல்லையா? இந்த பாடல் வெளிவந்து எத்தனை ஆண்டுகள் என்று தெரியுமா? உங்களுக்கு என்ன வயது? எனக்கு 26. 27 வயது அந்த பாட்டுக்கு. 1983ஆம் ஆண்டு வெளிவந்த பாடல். இசைஞானியும் வைரமுத்துவும் இணைந்திருந்த காலத்தில் மண் மணக்கு வகையில் அருமையாக பாடல் வரிகளை எழுதியிருக்கின்றார். ஆனால் அவரிடம் உள்ள ஒரு சிறப்பு, இசைஞானி இளையராஜாவின் பாடலை பாடும் பொழுது இசைஞானியே போலவே குரல் மாற்றி பாட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர் தனக்கே இயல்பாய் அமைந்த குரலில் பாடலை பாடினார். பாராட்டுக்களை தெரிவிங்கள்.
மம்பட்டியாம் பேரு பே இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. பே குறிலல்ல, பே நெடில். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா? பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா? கோயில் கொண்ட சிலையா கொட்டு மலர் கொடியா? பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா? பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா? பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா? வீரனுக்கு உறவா செந்தமிழ் நிலவா? பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா? அருமை அருமை. பணத்தோட்டம் திரைப்பட பாடல், அபூர்வமான பாடல் எல்லாம் தேடி தேடி பாடுகின்றார் ஜெயபிரகாஷ். நா என்று பிடித்திருக்கின்றார். ந அல்லது நா இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம். நே இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. நே குறிலல்ல, நே நெடில். நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. கட்டி போடாத குமரி சிட்டு, கண்கள் பாடாதோ காதல் மெட்டு. கட்டி போடாத குமரி சிட்டு, கண்கள் பாடாதோ காதல் மெட்டு. நேத்து பூத்தாளே. நே மீண்டும் அதே இடத்தில் மணி ஒலித்தால் இம்முறை நாம் உங்களுக்கு தருமளத்து நே நெடில் அல்ல, நே குறில். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அதை கொஞ்சி கொஞ்சி பேசுவது கண்ணில் தெரியுமா? நிலவே உண்மையான பாடல், ரசிப்போம் என்று காத்திருந்தேன். நல்ல வளமான குரல் என்றாலும் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு எங்கள் நன்றி நன்றி நன்றி. பல பாடல்களை சளைக்காமல் பாடி தோல்வியடையாமலே காத்திருக்கும் ஜெயபிரகாஷோடு போட்டியிட்டு பாட அடுத்து புதுக்கோட்டையிலிருந்து ஒரு போட்டியாளர் வருகின்றார். புதுக்கோட்டை 7 திருமயம் போஸ்ட் பேருந்து நிலையம் எதிரில் இலக்கம் 3-19 எந்த முகவரியைச் சேர்ந்த எம் அருணா. எங்கே உற்சாக வரவேற்பு அருணா. வணக்கம் அருணா. வணக்கம் சார். சொல்லுங்கள். உங்களை பார்த்தால் இல்ல தலைவி போலவும் தோன்றுகிறது, ஆனால் மேடை ஏறி பாடும் ஒரு பாடகி போலவும் தோன்றுகிறது. எது சரி? இரண்டுமே சரி. எவ்வளவு காலமாக மேடைகளில் பாடுகின்றீர்கள் அருணா? நான் 17 வருடங்களாக திருமயத்தில் சுரபியின் தெம்மாங்கராகம் என்ற நாட்டுப்புற இசைக்குழு நடத்தி. ஓ, நீங்களே ஒரு குழுவை நடத்தி வருகின்றீர்கள், அதுவும் ஒரு நாட்டுப்புற மக்கள் இசையை வளர்த்து வருகின்றீர்கள். ஆமா சார். மிக பிரபலமான மக்கள் இசையில் ஒரு சில வரிகளை எங்களுக்கு பாடி காட்டி பார்ப்போம். நீங்கள் மேடையில் பாடும் அந்த கிராமிய பாடல். கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான், என் மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான். நினைப்பிருக்கா நினைப்பிருக்கா நினைப்பிருக்கா, நான் நாளா விரும்புறேன் என் மனசுக்குள்ள. நீ கொடுத்த முத்த முத்தைய நெஞ்சுக்குழிய உசப்புதையா, நீ இல்லாத வாழ்க்கை இனி இல்லையே என நினைக்கிறேன். கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான், என் மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான். நீ கொடுத்த முத்தரு
பாடும் நாட்டுப்புற பாணியில் அமைந்த பாடல். ஏனென்றால் இந்த நாட்டு பாடல்கள் என்றால் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், வாய் மொழி வழிவந்த இலக்கியம். பாடலை இயற்றியவர் என்று யாருக்குமே தெரியாது. அப்படி வழி வழியாக வந்த பாடல்களைத்தான் நாட்டுப்புற பாடல்கள், கிராமிய இசை என்பவர்கள். நான் சமீப காலங்களிலே அந்த பாணியிலே இவர்களை பாடல்களை இயற்றி பாடி அதனையும் நாட்டுப்புற பாடல் என்று சொல்கின்றார்கள் இல்லையா? நான் சொல்வதில் எதுவும் பிழை இருக்கிறதா? இல்லை. அதாவது அந்த மெட்டுக்கள். ஆனால் இந்த மக்கள் இசை மெட்டுக்களில் இருந்துதான் சாஸ்திரிய இசை பிறந்தது என்று சில ஆராய்ச்சியாளர்களே சொல்கின்றார்கள். அந்த வகையில் அந்த மெட்டுக்களை அனுசரித்து பாடல்களை இயற்றி பாடலாம். ஆனால் அந்த பழைய பாரம்பரிய பாடல்களையும் மறக்கக்கூடாது. அவற்றை வாய்மொழி இலக்கியம் என்று சொல்வார்கள் இல்லையா? சரி, இப்போது திரை இசை பாடலை பாடுங்கள். பட்டு முகத்தை சுட்டி பெண்ணை கட்டி அணைக்கும் இந்த கைகள், வட்டமடிக்கும் வண்டு கண்கள், திட்டமடிக்கும் இன்ப கதைகள் தான். துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. அள்ளுவதே திறமை, பாடினீர்கள். 68ஆம் ஆண்டு, 42 ஆண்டுகள் முன்பு வெளிவந்த பாடல். அப்போது நீங்கள் பிறந்திருக்கின்றீர்களா? இல்ல சார். எங்கள் துள்ளிசை பாடகி எல்லார் ஈஸ்வரி அவர்களும் EMS அவர்களும் பாடிய பாடல். இந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் வாலி. சரி. ஆனால் இதே படத்தில் ஒரு பெண் கவிஞர் அறிமுகமானார். அவர் யாருக்கு தெரியுமா? ரோஷனாரா பேகம். குடியிருந்த கோயில் படத்தில் முதலில் பாடல் இயற்றிய ஒரு பெண்மணி. சரி. புதுமை என்று உச்சரிக்கும் போது மணி ஒலித்தது. பூ நெடிலல்ல குரில். புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, அவன் கொல்லாங்குழலில் முன்னும் கண்களுக்காக. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் இருவருக்காக, இந்த மாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவருக்காக. குரலில் வரும் பாடல்களில் மட்டும் அவருக்கு சொற்கள் ஆங்காங்கே மறந்து போகின்றன. அதனால் 2 சொற்கள் என்பதால் நிற்கின்றார். பார்ப்போம். ஓ இந்த எழுத்திலே மணி ஒலித்தது. ஓ அல்லது ஓ 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் வாழ்வில், லட்சிய நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. இந்த பாடலுக்கும் மதுரைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. சொல்லுங்கள் என்ன? தெரியாது சார். காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தில் இந்த பாடலையும் சேர்த்திருக்கின்றார்கள்.
இல்லையா? தன்னம்பிக்கை ஊட்டும். மோ இந்த இடத்திலே மணி ஒலித்தது. மோ அல்லது மோ 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள். சுசிலா பாடியது நான் எதிர்பார்த்தது போலவே பெண் குரலில் வரும் வரிகளை எல்லாம் கவனிக்கவில்லை. அந்த அளவுக்கு இசையரசர் டிஎம்எஸ் நேசித்தால் அந்த வரிகள் பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கின்றன. ஆனால் அபூர்வமான பாடல், பலர் மறந்த பாடல். மூகா முத்து பாடிய பலர் மூகா முத்து பாடிய பாடல். ஆனால் மெல்லிசை மன்னரின் இசை, மெல்லிசை மன்னரின் இசை டிஎம்எஸ்ஸின் பாணியிலேயே மூகா முத்து அவர்கள் பாடிய பாடல் என்றாலும் அந்த வரிகளை அவர் மறந்ததால் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அபூர்வமான பாடல்களை எல்லாம் பாடிய ஜெயபிரகாஷுக்கு உங்கள் பாராட்டுக்களை தெரிவிங்கள். நன்றி. பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிக்கு உள்ள பெருமையே பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி பரிசாக தங்க நாணயங்களை வழங்குகிறது. ஆகவே அந்த தங்கமான உள்ளம் படைத்த தங்க நகை மாளிகை லலிதா ஜுவல்லரி மார்ட் சென்னை தியாகராய நகரிலும் மதுரை மாநகரிலும் வானுயர்ந்து நிற்கும் நகை மாளிகை, அத்தோடு இணைந்த ஜவுளி மாளிகை. இவற்றின் அதிபர் திரு கிரண் அவர்கள் இதோ மேடைக்கு வருகின்றார் பரிசுகளை வழங்க. முதலில் 2வது பரிசு. அந்த 2வது பரிசினை பெறுகின்றார் செந்தில் வடிவு. அபூர்வமான பாடல்களை தேடிப்பிடித்து பாடிய செந்தில் வடிவு அவர்களுக்கு திரு கிரண் அவர்கள் 2வது பரிசாக தங்க நாணயத்தை வழங்குகின்றார். முதல் பரிசு எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தவர், கலகலப்பாக கம்பீரமான குரலில் பாடிய ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. திரு கிரண் அவர்களே நன்றி. நன்றி. விடை பெறுமுன் மீண்டும் கடந்த கால அந்த சுகமான நினைவுகளில் மூழ்க ஒரு வாய்ப்பு. அந்த நினைவுகளை எங்களோடு சேர்ந்து நீங்களும் விட்டு பார்க்க இதோ அந்த நாள் நினைவொன்று. எப்போதும் ஒன்று தொட்டு பாட போறேன்.